இன்னைக்கு முட்டி தேய்மானம், முழங்கால் வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ அதை பற்றி அதுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். வராமல் தடுக்கிறத கொஞ்சமாகவும், வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு, உணவு என்ன எடுத்துக்கலான்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னன்னு கேட்டால், முழங்கால் தேய்மானங்கிறது மெடிக்கல் டேர்ம்ஸ் படி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீனா தேய்மானம்னா என்னென்னா 2-3 எலும்பு சேர்ந்து தான் அந்த ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. என்னென்னு கேட்டால் ஃபீமர், டிபியா, ஃபிபுலா. ஃபிபுலாங்கிறது டிபியாங்கிறது காலில் இருக்கிற பெரிய எலும்பு, ஃபிபுலாங்கிறது சின்ன எலும்பு, ஃபீமருங்கிறது பெருசு தொடையில் இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு மேலே பெட்டல்லான்னு ஒன்று வருது. அதை தவிர பர்சா, லிகமெண்ட்ஸ், ஜவ் எல்லாம் இருக்கும். அந்த எலும்புகளுக்கு நடுவில் ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இருக்குன்னா சைனோவியல் ஃப்ளூயிடு. அந்த சைனோவியல் ஃப்ளூயிடுக்குள்ளே ஹச்சிஎல், குளுக்கோசிமின்லாம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட கண்டென்ட் ஹச்சிஎல், குளுக்கோசிமின்லாம் குறையிறதும், இந்த எலும்புக்கு இடையில் டிபியா, ஃபிபுலா, ஃபீமருக்கு இடையில் இடைவெளி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிறது தான் ஏர்லி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மாடரேட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கிரானிக் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரிலாம் சிவியராக இருக்கிறது. இதெல்லாம் இதில் பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்குது. பிரைமரினா ஏஜ்னால், நம்ம உணவு பழக்க வழக்கத்தினால, நம்மளோட மன அழுத்தத்தினால, இன்னும் நிறைய ரீசன்ஸ்னால் இடைவெளி கம்மியாகிடுது. செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் ஏதாச்சும் ஒரு அடிபட்டு அதில் நீர் கோர்த்து அதனால் வந்துடுது. இப்படி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்தால் இடைவெளி கம்மியாகிறதோடு இல்லாமல் இன்ஃப்ளமேஷன் சேர்ந்துக்கும். அப்படின்னா உள்ளே நீர் கோர்த்துக்கும். நீர்னால் நல்ல நீர் கிடையாது, வெளியில் புண்ணான சீ பிடிக்கிற மாதிரி உள்ளே சீ பிடிச்ச மாதிரி ஒரு நீர் ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கு இப்படி வந்திருக்கிறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்னா, இந்தியன் டாய்லெட் வராமல் தடுக்கிறதுல நம்பர் 1 இடத்துல இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட இந்தியாவில் கொஞ்சம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஏன் கம்மினா, இந்தியன் டாய்லெட் ஒன் ஆஃப் த ரீசன். இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு உட்காந்துட்டு நம்ம எந்திரிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா டெய்லி ஸ்ட்ரெச் ஆகி ரேஞ்செல்லாம் மெயின்டைன் ஆகி நம்மளுக்கு அது நன்மையை கொடுக்குது, ஸ்ட்ரென்த்தனும் நடக்குது கொஞ்சமாச்சும். வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா, சீக்கிரமாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரொம்ப மெயின் ரீசனாக சொல்ல, ஆனால் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. இதை தவிர இந்த நோய் வந்ததுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இந்தியன் டாய்லெட் அதுக்கு கான்ட்ரா இண்டிகேஷனாக இருக்குது. ரொம்ப உராய்வு திரும்ப ஏற்பட்டு தேய்மானம் அதிகமாகிறதுக்கு வழிவகுக்குது. இதை தவிர என்னென்னா, வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபாலோ பண்ணணுன்னா, சமணங்கால் போட்டு உட்காரதோ, கீழே உட்காரதோ, கீழே குந்த வச்சு சும்மா உட்காரதோ, இதையெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது தவிர வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பலும், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பலும் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளோட ஷாக் உள்ளே இறங்காமல் இருக்க. அதே மாதிரியே டைல்ஸ், கிரானைட், மார்பிள் ஃப்ளோராக இருந்தால் கண்டிப்பாக வெறும் காலில் நடக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம வைக்கிறப்போ நம்ம வெயிட் மாதிரி 3 மடங்கு ஷாக் உள்ளே இறங்கும். தட் மீன்ஸ் 70 கிலோவாக இருந்தால் 210 கிலோ. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, உணவில் என்னென்னா, தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கிறது நல்லது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீக்கு டெய்லி பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. ஃப்ளாக்ஸ் சீடு இல்லை மத்தி மீன், ஒமேகா 3க்காக. இதை தவிர என்னென்ன பண்ணலான்னா, நார்ச்சத்து இருக்கிற உணவை எடுத்துக்கலாம். வரகு, திணை, சாமை, குதிரைவாலி எல்லாம் சாப்பிட்லாம். கொஞ்சம் மாவு சத்து இருக்கிறத குறைச்சிக்கலாம். இந்த ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். அது தவிர இந்த மினரல் வாட்டர்னு சொல்லி பாட்டில் தண்ணி அதை குடிக்காமல் நல்ல கிணத்து தண்ணி, ஆற்று தண்ணி, போர் தண்ணி, மழை தண்ணி இந்த மாதிரி எல்லாம் குடிக்கலாம். அப்புறம் என்ன இருக்குன்னா, உணவில் ஓவர் ஈட்டிங்கை தவிர்க்கலாம். ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு, அப்புறம் ரொம்ப ஜங்க் ஃபுட் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். சரி, எக்ஸசைஸ்னால் என்னென்னா, முட்டிக்கடியில் துண்டு வச்சு 10 வரைக்கும் அமுத்துறது விடுறது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸாக இருக்குது. அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். இப்போ அதை நான் சொல்லித்தரேன். இப்படி படுத்துக்கிட்டு, நேராக படுத்துக்கிட்டு, இப்போ நான் துண்டு இல்லை என்கிட்ட, ஸோ நான் துண்டு இல்லாமல் முட்டிக்கடியில் அமுத்துறத சொல்லித்தரேன். 1ன்னு சொல்லிவிட்டு இப்போ வலது முட்டியை நான் கீழே அமுத்துறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1ன்னு சொல்லிவிட்டு விடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2ன்னு சொல்லிவிட்டு அமுத்துறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 2ன்னு சொல்லிட்டு விடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 3
1 2 3 4 5 6 7 8 9 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 தடவை வலது முட்டிக்கும் 7 தடவை இடது முட்டிக்கும். 1 ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு. பட் எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு கொஞ்சம் சேர்த்து கூட செய்யலாம். அப்புறம் இது அன்லிமிட்டெட் தடவை கூட செய்யலாம். இப்படி அமுத்துறப்போ காலை வந்து ஷோல்டருக்கு நேராக வச்சுருக்கணும். 1 2வது கால் வந்து பாதம் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். துண்டு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது. துண்டு அமுத்துறப்போ குதிங்காலெல்லாம் மேலே வந்துடக்கூடாது. இந்த மாதிரிலாம் பார்த்து செய்யணும். இப்போ சைடில் திரும்பி எந்திரிச்சிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப வலியாக இருந்தால் 10லேருந்து 15 நிமிஷம் ஐஸ் வைங்க. ரொம்ப வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. வாக்கிங் போகக்கூடாது, ரொம்ப நடக்கக்கூடாது, சும்மா லைட்டாக நடக்கிறதே போதும். நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் இப்போ நான் பண்ண மாதிரி எக்ஸசைஸ் தான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.